காய்ஸ் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் பீஸ் சாப்டர் 1167 பத்தி தான் பார்க்க போறோம். வாடா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சாப்டர்லயே எக்கச்சக்கமான விஷயத்த வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ, அதனால நம்ம வந்து இந்த சாப்டர் வந்து ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ண போறோம். ஸோ, அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போறோம். அதனால பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, 33 வருஷம் கழிச்சு கார்டுவெல் இன்சிடென்ட்க்கு அப்புறமா காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு ஐலேண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் வந்து ரொம்ப ஷாக்ல இருப்பாங்க. என்னன்னா, அங்க ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கு. அது வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா, இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, கடல்ல ஒரு பெரிய மான்ஸ்டர பார்த்துருப்பாங்க. ஸோ, அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பானுங்க. அதே இம்பல் டவுன்லயும் வந்து அதே கதை தான் போயிட்டுருக்கும். நம்மளுடைய ஷிப்பு என்னதான்டா ஆயிருக்கும்? ஒருவேள அந்த மான்ஸ்டர் ஏதோ பண்ணியிருக்குமோ? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவன பார்த்துட்டே இருப்பானுங்க. இந்த பக்கம் நியூஸ் ரிப்போர்ட் எல்லாம் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மக்கள் நல்லா கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாரி நீங்க ஒரு வேள ஃப்ளோரியன் ட்ரையாங்கிள்ல தான் அத பார்த்தீங்களா? அங்க எதுக்கு நீங்க போனீங்க? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான். அப்போ வந்து இவன் என்ன சொல்றான்னா, நாங்க வந்து கண்டிப்பா அங்க போமாட்டோம்டா. நாங்க மீன் பிடிக்கிறதுக்கு கூட அங்க போமாட்டோம். இன்னொன்னு என்ன சொல்றான்னா, அது வந்து ஒரு ஹியூமன் மாரி இருந்தது. ஆனா அது ரொம்ப பெருசா இருந்தது. ஒரு மான்ஸ்டர் மாரி அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹரால்ட காட்டுறாங்க. யார்ரான்னு பார்த்தா நம்ம ஹரால்டு தான் அந்த பெரிய மான்ஸ்டரு. அவன் வந்து வேர்ல்டு கவர்ன்மெண்ட் கூட சேர்ந்திருப்பான்ல. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கடல்ல சுத்துற மொத்த பைரேட்டையும் துவம்சம் பண்றேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதனால வந்து இவன் மொத்த பைரேட்டையும் வந்து தேடி புடிச்சு அழிச்சிட்டு இருப்பான். அதே மாரி இந்த பக்கம் வந்து நம்ம ராக்ஸ் பைரேட்ல இருக்கிற கைடோ, பிக் மாமு, ஒயிட் பியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஜர்னிய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதே சாகல் தான் வந்து நம்ம ராஜர் பைரேட்ஸ் வந்து கிங் ஆஃப் தி பைரேட் ஆயிருக்கும். ஸோ, யாரையும் எதிர்பார்க்காத மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டு ராஜர் வந்து பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃப் தி பைரேட் ஆயிருப்பாரு. ஸோ, அதனால வந்து அவருடைய எக்ஸிகியூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப காட்டுறாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவரு வெறும் ஒன் பீஸ கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, இவரு ஒரு பெரிய பைரேட் ஏராவே ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இது அப்படியே மேரேஜ் ஜாவா காட்டுறாங்க. மேரேஜ் ஜாவால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செலஸ்டியல் டிராகன்லாம் இருக்காங்கல்ல. ஸோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹரால்ட பார்த்து என்ன சொல்லிருப்பான்னா, "டேய் அங்க பாரேன் எவ்வளோ பெரிய ஜெயண்ட் தெரியுது. அத வந்து நான் ஸ்லேவ்ஸா மாத்திக்க போறேன்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவனும் சொல்லிட்டு இருப்பானுங்க. இங்க ஹரால்டு போயிட்டு 5 இயர்ஸா சண்ட பேசிட்டு இருப்பான். என்ன ஷாலோ சி கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறான். அது இங்க 5 டேஸ்ல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, "நீ சொன்னது கரெக்ட் தான். அது வந்து காட் நைட்டோட ஒரு பகுதி" அப்படின்ற மாரி வந்து இவரு சொல்லுவாரு. அப்படி அவரு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த கான்ட்ராக்ட்ட பத்தி. அதுல வந்து மொத்தம் 3 லெவல் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து ஷாலோ சி கான்ட்ராக்ட். அது வந்து எல்லாரும் இருக்கிறது தான். ஆனா இதுலயே அதுக்கு அடுத்த 2 லெவல் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுல ஒண்ணு டீப் சி கான்ட்ராக்ட், இன்னொன்னு டீப் டீப் சி கான்ட்ராக்ட். இது நீ 2த்துக்குள்ள வரணும்னா, நீ வந்து காட் கூட வந்து சேரணும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஹரால்டு வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன காடா? என்ன சொல்றீங்க நீங்க?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான். அப்போ இந்த பக்கம் காந்தி தாத்தா இருப்பார்ல, அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "அது உனக்கு போக போக தெரியும்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா அவரு சொல்லுவாரு. நம்ம ஹரால்டு வந்து என்ன சொல்லுவான்னா, "அப்படின்னா என்னுடைய எல்பாஃப் வந்து மெம்பர் நேஷனா மாறிடும்ல" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பான். அதுக்கு நம்ம சாத்தனும் என்ன சொல்றாருன்னா, "கண்டிப்பா ஹரால்டு உன்ன வந்து இங்க எல்லாரும் வெல்கம் பண்ணுவாங்க" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா அவரு சொல்லுவாரு. நம்ம ஹரால்டுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். "நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து ரொம்ப கரெக்ட்டா பயன்படுத்திப்பேன்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்படியே அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சங்காரா டெம்பிள வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இது வந்து நைட்ஸோடைய ஒரு டெம்பிள் தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டார்லிங்கு, சம்மர் 2 பேரும் இருப்பாங்க. அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, சாமுராவும் இருப்பான். கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹரால்டு வரான். அப்போ வந்து நம்ம சம்மர்ஸ் வந்து என்ன சொல்றான்னா, "ஹரால்டு நீ எவ்வளோ பெரிய ஆளா ஒன்னாரு. நீ எல்பாஃப்க்கே கிங்கா இருந்தாலும் நீ எங்க பேச்ச வந்து கேட்கணும்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவனுங்க தெனாவட்டா பேசிட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் வந்து நம்ம டார்லிங்கும், "டேய் உன்னாண்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்பாண்டன்ட் ஸ்னைல் தேவ போலயேடா" அப்படின்ற மாரி வந்து அவன் சொல்லிட்டு இருப்பான். இன்னொன்னு என்ன சொல்றான், "ஆனா நீ வந்து சர்ஃபேஸ்ல ரொம்ப ஃப்ரீயா சுத்தலாம். உன்ன மக்கள்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க" அப்படின்ற மாரி வந்து நான் சொல்லுவான். அது நம்ம ஹரால்டும் வந்து பார்த்தீங்கன்னா, தலையாட்டிட்டு இருப்பான். எனக்கு இந்த இடத்துல டார்லிங்க பார்த்து வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா ராக்ஸ கொன்னதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல. பட் இருந்தாலும் இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்து போய் தான் ஆகணும். ஸோ அப்படியே 20 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஃபிஷ்மேன் ஐலேண்ட காட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹரால்டு வந்து ஃபிஷ்மேன் ஐலேண்டுக்கு போயிருப்பான். ஸோ அப்ப வந்து நெப்டியூன் கூட பேசிட்டு இருப்பான். "ரொம்ப நாள் ஆச்சுடா சிரிச்சு நெப்டியூன்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவனும் ஜாலியா சிரிச்சுட்டு இருப்பான். ஏன்னா ராக்ஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ராக்ஸ் கூட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பான். அதுக்கு நெப்டியூனும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சின்ன வயசுல அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கும்போது நம்ம நெப்டியூன் என்ன சொல்றாருன்னா, "சரி அதெல்லாம் விட்டு தள்ளு. எனக்கு வந்து ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் வந்து எனக்கு ஒரு குழந்தை பொறக்க போதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. அவ வந்து 4 வருஷம் கழிச்சு பொறக்க போறாளாம். அதனால நான் அவள வந்து லோக்கி கல்யாணம் பண்ணி குடுக்கலாம்" அப்படின்ற மாரி அந்த பண்ண சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹரால்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆயிடுவான். அப்ப நம்ம ஹரால்டு வந்து என்ன சொல்றோம்னா, "டேய் அவங்க 2 பேருக்கும் செட் ஆவாதுடா, வேணாம்டா" அப்படின்ற மாரி அந்த மாரி தான் சொல்லுவான். நம்ம நெப்டியூனும் வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல அவ ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருப்பா. அவ வந்து மத்த மெர்மைட் பிரின்சஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பா" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் வந்து நம்ம ஹரால்டு வந்து ஒத்துக்கிறான். சரி இதுவும் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா அவனும் ஒத்துக்கிறான்.
அப்போ வந்து இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, லோகிக்கும் அதுக்கப்புறம் உன்னுடைய மொசா பொண்ணுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாரி அந்த மாரி தான் சொல்லுவான். டேய் நீ ஏன்டா அவள அப்படி கூப்பிடுற? அவ வந்து ரொம்ப ஷாகி அப்படின்ற மாரி அந்த மாரி தான் இவன் சொல்லிட்டு இருப்பான். சரி இதுல இவங்க ஜாலியா வந்து பேசிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் எல்பாஃபையும் காட்டுறாங்க. எல்பாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோல் இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பான். அவன் வந்து ரொம்ப ஃப்ரீயா தான் வந்து அந்த எல்பாஃப்ல இருப்பான். அப்போ வந்து நம்ம ஹரால்டு போய் ஒண்ணு கேட்குறாரு நம்ம சோலாண்ட. "நீ வந்து எல்பாஃப்லயே இருடா. இங்க வந்து ஒரு பெரிய ஸ்கூல கட்டிடலாம்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹரால்டு சொல்றான். அது நம்ம சோளம் கண்டிப்பா ஓப்பன் பண்ணலாம். இது ரொம்ப நல்ல ஐடியா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லிருப்பான். அப்படியே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 15 வருஷம் கழிச்சு நம்ம மேரேஜ் காட்டுறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்லேவ்ஸ் எல்லாரையும் வந்து நம்ம ஃபிஷர் டைகர் வந்து காப்பாத்திட்டு இருப்பாரு. அப்போ வந்து "டேய் அங்க ஒரு ஸ்லேவ்ஸ் ஓடிட்டு இருக்கான் பார்றா! யார்றா அந்த செல்ல பிரேக் பண்ணது?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தா நேவில கத்திட்டு இருப்பானுங்க. அப்ப நம்ம ஃபிஷர் டைகரும் வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா ஓடிட்டு இருப்பான் எல்லாரையும் காப்பாத்தணும்னு. அப்போ குறுகுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட் நைட் வரான். யார்றான்னு பார்த்தா நம்ம ஷாங்க்ஸு. அவன் வந்து என்ன சொல்றான்னா, "உங்களுடைய ஆர்மரி வந்து அன்லாக்ல தான் இருக்குது. அதோடைய வழியும் வந்து நான் சொல்றேன். சீக்கிரமா இங்கேருந்து தப்பிச்சிடுங்க" அப்படின்ற மாரி வந்து தான் சொல்லுவான். அப்போ வந்து கியோலா இருக்கால்ல, அவளையும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவளும் வந்து அங்க தான் ஸ்லேவ்ஸா இருப்பா. இங்க வந்து நம்ம ஃபிஷர் டைகர எல்லாரையும் காப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா, சன் பைரேட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்ப அப்படியே இந்த பக்கம் ஹெரால்ட காட்டுறாங்க. ஹெரால்டு வந்து "என்ன அங்க சத்தமா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தா நம்ம சம்மர் சான் வந்து கேட்டுன்னு இருப்பான். அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, "எவனோ ஒருத்தன் ஆர்மரி கேட்ட தொறந்து விட்டானாம். அவன சீக்கிரமா புடிச்சிட்டு வந்து அவன கொல்லணும்" அப்படின்ற மாரி வந்து பார்த்தா அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து நம்ம கார்லிங் வந்து ஹெரால்டாண்ட என்ன சொல்றான்னா, "நான் உன்னாண்ட ஒருத்தன இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஷாங்க்ஸ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவன் வந்து ஷாம்ராக்கோட யங்கர் பிரதர். இவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் காலமா வந்து பிரிஞ்சு இருந்தாங்க. ஸோ இப்பதான் வந்து ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் வந்து சர்ஃபேஸ் வேர்ல்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். இவன் வந்து ஷாம்ராக் வந்து டீப் சீ கான்ட்ராக்ட்ல இருக்கிறான். இவனும் கூடிய சீக்கிரம் அங்க போயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பான். "உன்னை எங்கேயோ பார்த்த மாரி இருக்குதே. உங்க 2 பேர பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெரால்டு சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஷாங்க்ஸும் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுவான். "நீ வெறும் ஒரு ஜெயண்ட் தான். அதனால நீ எங்க வேணாலும் என்ன பார்த்துருக்கலாம். தேவையில்லாம உனக்கு தெரிஞ்ச ஆள் மாரி என்ன காட்டிக்காத" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். அது மட்டும் இல்லாம என்னுடைய உடம்பு ஃபுல்லா ஃபிகர்லேண்டோடைய ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ, அதனால நீ வந்து என்ன பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்னுடைய ஒரே குறிக்கோள் நைட் ஆஃப் காட் ஆவறது மட்டும் தான் அப்படின்ற மாரி வந்து தான் சொல்லுவான். நம்ம ஹெரால்டுமே வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுவான். இல்ல கொஞ்சம் தெரியாம சொல்லிட்டேன். ஒரு வேள அது வேற ஆளா கூட இருக்கலாம் அப்படின்ற மாரி வந்து அவன் சொல்லுவான். அப்படியே அங்க முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த பக்கம் நம்ம ஷாங்க்ஸு, சாம்ராகும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம ஷாங்க்ஸ் என்ன கேட்குறான்னா, "இந்த ஹோலி நைட்ஸ் எல்லாம் பத்தி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதனால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு" அப்படின்ற மாரி வந்து பார்த்தா நம்ம ஷாங்க்ஸ் கேட்குறான். அதுக்கு நம்ம ஷாம்ராக்கும், "டேய் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுறா. உன்னுடைய தலையில பட்ட அடி வந்து கொஞ்சம் சீக்கிரமா சரியாகும்" அப்படின்ற மாரி வந்து அவன் சொல்லுவான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷாங்க்ஸோடைய தலையில வந்து கட்டு போட்டுருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்பெர்ரி கூட சண்டை போட்டுருப்பான். ஸோ, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு காயமாயிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஷாங்க்ஸ் வந்து என்ன சொல்றான்னா, "நான் வந்து என்னுடைய பாஸ்ட் 24 வருஷத்த வந்து நான் தொலைச்சுட்டேன். நான் அத வந்து ரொம்ப வெறுக்கிறேன்" அப்படின்ற மாரி வந்து தான் சொல்லுவான். அப்ப இந்த பக்கம் நம்ம ஹெரால்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருப்பான். "இவன எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கே" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவனும் பார்ப்பான். மேபி இங்க பின்னாடி ஏதாவது ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அங்க காட்டுறாங்கன்னா, எல்பாஃப காட்டுறாங்க. எல்பாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈராக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அப்போ டாக்டர் வந்து என்ன சொல்லிருப்பாருன்னா, "நீ வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்க. அதனால நீ வந்து ஹெரால்டுக்கு சொல்லி நல்ல டாக்டரா கூட்டின்னு வர சொல்லு" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவரு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் வந்து நம்ம ஈரா என்ன சொல்லுவான்னா, "நான் வந்து சீக்கிரமாவே ஹீல் ஆயிடுவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவ சொல்லிட்டு இருப்பா. அப்போ வந்து மாட்டா உடனே என்ன சொல்றான்னா, "அந்த ட்ராவன ஓப்பன் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்றா. அப்ப இந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா, "ஹெரால்டு வந்து உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தா எல்டர் ஸ்டாண்டர்ட்ல போய் பேசிக்கிட்டு இருக்கான். அதனால நீ ஏன் இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வந்து நம்ம ஈரா வந்து சொல்லுவா, "நான் வந்து ட்ராவல்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அது அவனுக்கே தெரியும். இருந்தாலும் அவன் ஏன் அந்த மாரி பண்றான்னு தெரியல" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவ சொல்லிட்டு இருப்பா. அப்படியே வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கி காட்டெருமைய அடிச்சு போட்டு வெளிய வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துட்டு இருப்பான். நம்ம மாட்டவும் போய் கதவு திறப்பா, "யார்றா இவன்?" அப்படின்ற மாரி. அப்ப பார்த்தா அங்க லோக்கி இருப்பான். "டேய் நீ என்னடா இங்க பண்ற?" அப்படின்ற மாரி வந்து அவ கேட்பா. அதுக்கு லோக்கி என்ன சொல்லுவான்னா, "இந்த ஈரா உடம்பு சரியில்லாம இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த இதுவ சமைச்சு போடு. அவங்க வந்து சீக்கிரமா ஹீல் ஆவணும். அது மட்டும் இல்லாம என்னுடைய ட்ரெவன்ஸ வந்து அவங்க ஓப்பன் பண்ணணும். அப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்" அப்படின்ற மாரி அந்த மாரி அவன் சொல்லுவான். அப்ப வந்து இந்த பக்கம் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, "அஜ்ரத்தின் குரூவும் வந்து டாக்டர தேடி தான் போயிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து உங்கள ரொம்ப பிடிக்கும் போல" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லிட்டு இருப்பாரு. "பரவால்ல, எனக்காக இவ்ளோ கஷ்டப்படுறாங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஈடாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, எல்பாப்லயே ஆல்கஹால் வில்லேஜ காட்டுறாங்க. நம்ம லோக்கியோடைய சொந்த மதர் இருக்காங்கல்ல, அந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அங்க வந்து லோக்கி போயிருப்பான். அப்போ வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு என் கையில ஒரு பாய்சன் இருக்கு. இத வந்து நான் ஈடாக்கு குடுத்துட்டேன். அவ வந்து சீக்கிரமாவே வந்து செத்துருவா. இதுக்கு நீ என் கூட உடன்படுறியா?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா அவரு கேட்பாரு. அவன் செம்ம டென்ஷன் ஆயிடுவான்.
அவன போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். இந்த பக்கம் அப்படியே ஈடாவும் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் லோக்கியும் ஒரே பிளட்டா இல்லாம இருக்கலாம். அவன வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் லோக்கிய புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிழவன செம்ம அடி அடிக்கிறான். அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ரத்தம் தெரியுது. "ஈரா தான்டா என்னுடைய உண்மையான மதர். அவங்க தான் இதுவரைக்கும் எனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே கத்துறான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் பத்தின உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு நன்றி. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.